Hi friends, welcome to Rogini SN channel. இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது income from other sources உடைய ஒரு continuation வீடியோ தான். இது part 2 வீடியோ. Part 1ல நம்ம dividend incomeம் casual incomeம் பத்தி பார்த்தோம். அது பார்க்காதவங்க descriptionல லிங்க் கொடுக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது consideration received in excess of fair market value of shares by a closely held company to be treated as income of such company where shares are issued at a premium. Section 56 subsection 2 class 7B அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி அவங்க வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி, செகண்ட் வந்து ப்ரீமியம்க்கு இஷ்யூ பண்ணியிருக்கணும், அடுத்தது ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை விட அதிகமாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் அப்படி எக்ஸஸாக ரிசீவ் பண்ணின அந்த அமௌண்ட் வந்து இவங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்துட்டோம்னா இன்னும் பெட்டராகவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கம்பெனிஸ் பார்த்தோன்னா 4 கம்பெனிஸ் இருக்குது, எல்லாமே வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஃபேஸ் வேல்யூ, இது வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, இஷ்யூ ப்ரைஸ். இது வந்து இந்த செக்ஷன் கீழே வருமா வராதா, செக்ஷன் 56 சப்செக்ஷன் 2 7B இந்த செக்ஷன் கீழே வரும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் வந்து டாக்ஸபிள் அப்படிங்கிறதையும் நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு சிச்சுவேஷனில் நம்ம பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 10,000 இருக்குது, ஃபேஸ் வேல்யூ 100, எல்லாத்துக்குமே வந்து ஃபேஸ் வேல்யூ 100 தான் இருக்குது. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 120க்கு இருக்குது, இஷ்யூ பிரைஸ் 130க்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு ஓகே, க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி. செகண்ட் கண்டிஷன் வந்து ப்ரீமியம்க்கு இஷ்யூ பண்ணியிருக்கணும், 100ல இருந்து 130க்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூவை விட அதிகமாக இஷ்யூ பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து ப்ரீமியம்க்கு இஷ்யூ பண்ணினதாக தான் அர்த்தம். ஸோ இந்த செகண்ட் கண்டிஷன் நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு. தேர்ட் கண்டிஷன் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை விட அதிகமாக இஷ்யூ பண்ணியிருக்கணும். இங்கே அந்த கிரைட்டேரியாவும் இவங்க மீட் பண்ணிட்டதுனால அந்த எக்ஸஸ் அமௌண்ட் வந்து இவங்களுக்கு டாக்ஸபிள். அமௌண்ட் நம்ம பார்க்கும்போது 10,000 ஷேர்ஸ் இருக்குது இன்ட்டு 10 rupees, அதாவது 130 மைனஸ் 120 இப்படி நம்ம போடும்போது நமக்கு எவ்வளோ டாக்ஸபிள் அமௌண்ட்னா 1 lakh rupees. அந்த கம்பெனிக்கு வந்து 1 lakh rupees இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் டாக்ஸபிள். செகண்ட் சிச்சுவேஷன் பார்க்கலாம். இதில் 20,000 ஷேர்ஸ் இருக்குது, ஃபேஸ் வேல்யூ 100, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 120, இஷ்யூ ப்ரைஸ் வந்து 110. இதில் நம்ம பார்க்கும்போது ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை விட கம்மியாக தான் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அட்ராக்ட் ஆகாது. ஸோ இதில் வந்து நோ சம் வந்து டாக்ஸபிள் அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். அடுத்தது 30,000 ஷேர்ஸ் இருக்குது, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 90க்கு இருக்குது, இஷ்யூ ப்ரைஸ் 98. இதில் பார்த்தோன்னா செகண்ட் க்ரைட்டேரியாவை வந்து மீட் பண்ணலை. ஏன்னா இஷ்யூ ப்ரைஸ் வந்து ப்ரீமியம்க்கு இருக்கணும், 100 விட அதிகமாக இருந்தால் தான் ப்ரீமியம்க்கு இருக்குன்னு அர்த்தம். இங்கே 98க்கு தான் இருக்குது. ஸோ இஷ்யூ ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணினதுனால இந்த இடத்துல இந்த செக்ஷன் வந்து அட்ராக்ட் ஆகலை. ஸோ நாட் அட்ராக்டட் அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். அடுத்தது 40,000 ஷேர்ஸ், 100 வந்து ஃபேஸ் வேல்யூ, 90 ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, இஷ்யூ ப்ரைஸ் 110. இங்கே நம்ம பார்த்தோன்னா செகண்ட் க்ரைட்டேரியாவும் மீட் பண்ணியாச்சு. அதாவது இஷ்யூ ப்ரைஸ் வந்து ப்ரீமியம்க்கு இருக்குது, அதே மாதிரி ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை விட அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது 40,000 ஷேர்ஸ் இன்ட்டு 20 rupees, அதாவது 110 மைனஸ் 90 rupees இப்படி நம்ம போடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 8 lakhs. இந்த 8 lakhs வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் இந்த டி பிரைவேட் லிமிடெடுக்கு டாக்ஸபிள். அடுத்தது fourth one, interest received on compensation or enhanced compensation deemed to be income in the year of receipt and taxable under other sources. Section 56 subsection 2 class 8 இது வந்து அந்த காம்பன்சேஷனுக்கு ரிசீவ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன்னா ஒரு இன்க்ரீஸ் பண்ணப்பட்ட ஒரு காம்பன்சேஷன். என்ஹான்ஸ்டு அப்படின்னா மீனிங் வந்து ஏதாவது உயர்த்தப்பட்ட இன்க்ரீஸ் அந்த மாதிரி தான் மீனிங். ஸோ அப்படி ஏதாவது காம்பன்சேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு தர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பற்றி தான் இவங்க பேசியிருக்காங்க. இதில் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 145 சப்செக்ஷன் 1 வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செக்ஷன் 145 சப்செக்ஷன் B 145B சப்செக்ஷன் 1 வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸ்ட்ரா அது கூட இருக்கக்கூடியது எல்லாமே வந்து எடுத்து எழுதியிருக்கேன். அப்போ தான் ஒரு ஃபுல்ஃபில்டாக இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால. 145 சப்செக்ஷன் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அசசி வந்து அவருடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை கேஷ் பேசிஸ் ஆர் மெர்கண்டைல் பேசிஸ் எதில் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். கேஷ் பேசிஸில் நம்மளுக்கு தெரியும் எப்போ கேஷ் உள்ள வருது வெளியில் போகுது அந்த டைமிங்கில் அக்கௌண்ட் பண்ணுறது. மெர்கண்டைல் பேசிஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அக்ரூவல் பேசிஸை தான் வந்து மெர்கண்டைல் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு அசசி வந்து ஒரு 1 year FD எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அந்த FD வந்து ஜனவரி 1ஆம் தேதி போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் இயரில் தான் அது வந்து முடிவுக்கு வரும். அந்த டைமிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் கையில் கிடைக்கும். ஒருவேளை கேஷ் பேசிஸில் போடுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எப்போ கிடைக்குதோ அந்த டைமிங்கில் தான் அவருக்கு வந்து டாக்ஸபிள் ஆகும். அதாவது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் வரும்.
ஒருவேளை மெர்கண்டைல் சிஸ்டமில் போடுறாரு அப்படின்னு சொன்னால் ஜனவரி 1ஆம் தேதி போட்டிருக்கிறாரு, மார்ச் 31 கணக்கு முடிப்போம். ஸோ இந்த 3 மாதத்துக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போட்டிருக்கிறாரோ அதை 3 மந்த்ஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்ம அக்ரூல் பேசிஸ் சிஸ்டமில் போடுறது தான் வந்து மெர்கண்டைல் சிஸ்டம். இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தடில் வேணாலும் அவர் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஒரு மிக்சடு மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து கேஷ்லையும் ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து மெர்கண்டைல் சிஸ்டம்லேயும் அவர் போடக்கூடாது. அப்படி போட்டாருன்னா இன்கம் வந்து அக்யூரேட்டாக இருக்காது. அண்ட் அந்த அசஸிங் ஆஃபீஸருக்கும் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த இன்கமில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக அசஸ் பண்ணுவார். அதுதான் ப்ரொவிசோ 1ல் வந்து கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அண்ட் கம்ப்ளீட், பட் தி மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங்கில் ஏதோ வந்து தப்பு இருக்குது அப்படின்னா டஸ் நாட் கம்ப்யூட் தி அக்யூரேட் இன்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அசஸிங் ஆஃபீஸர் வந்து அசஸ் பண்ணுறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது. ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா நோ ரெகுலர் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங், ஒரு ஃபாலோப்பே இல்லை, அது மாற்றி இது மாற்றி அப்படி இப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டைமிங்லையும் வந்து அசஸிங் ஆஃபீஸர் புதுசாக அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அடுத்தது செக்ஷன் 145 சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் ஏதாவது விடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை கம்ப்ளை பண்ணி தான் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து எடுக்கணும். அப்படி ஏதாவது அதுலேயும் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷன்லையும் அந்த அசஸிங் ஆஃபீஸருக்கு நம்மளுடைய புக்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. இதுதான் செக்ஷன் 145 சப்செக்ஷன் 3ல் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 இதையும் மீட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. அப்படி ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா அசஸிங் ஆஃபீஸர் அவருக்கு என்ன தோணுதோ அந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுவார். மேக்ஸிமம் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயரில் அந்த அசஸி என்ன ஃபாலோ பண்ணியிருக்கிறாரோ அந்த மெத்தடை வந்து அவர் எடுத்துக்கிடுவார். இப்படி எடுக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம ஒழுங்காக வந்து இன்வென்ட்ரி போட்டிருக்கோமா, இன்வென்ட்ரிக்கு வந்து காஸ்ட்ல அக்கௌண்ட் பண்ணியிருக்கோமா, நம்மளுடைய பர்ச்சேஸ் வேல்யூ என்ன இருக்குது, சேல்ஸ் வேல்யூ என்ன இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து நோட் பண்ணுவாங்க. நமக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் கொடுத்துருக்கக்கூடிய செக்ஷன் வந்து செக்ஷன் 145B1 அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. இந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்குதா, இந்த காம்பன்சேஷனில் ரிசீவ் பண்ணியிருக்கிறாரா, அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு இங்கே டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே இருக்கக்கூடியதை நம்ம 145B சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா எனி கிளைம் ஃபார் எஸ்கலேஷன்ஸ் ஆஃப் பிரைஸ் இன் எ கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் போடும்போது எஸ்கலேஷன் மெத்தட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம போட்டிருப்போம் அப்படிதானே. அப்படி எஸ்கலேஷன் மெத்தட்ல இருந்து கிளைம் ஏதாவது கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டும் வந்து டாக்ஸபிள். அதாவது டாக்ஸபிள்னா இங்கே வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸை பற்றி சொல்லலை, நமக்கு சொல்லியிருக்கக்கூடியது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு மட்டும்தான். பட் இது கூடவே சேர்த்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது இன்னும் பெட்டராக வந்து புரியும் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் ஷால் பி டீம்டு டு பி தி இன்கம். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஏதாவது இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்மளுக்கு ஒன் ஆஃப் தி இன்கம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பிஸ்னஸில் வந்துடும், இங்கே வந்து நம்மளுக்கு வர போகிறது கிடையாது, பிஸ்னஸில் வந்து வந்துடும். ரியலைசேஷன் இஸ் அச்சீவ்டு, எந்த வருஷம் அது கிடைக்குதோ அந்த வருஷத்தில் வந்து அது டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் காம்பன்சேஷன் அது என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷனுக்கு வந்து நம்மளுக்கு டாக்ஸபிள், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் டாக்ஸபிள். அடுத்தது 5th ஒன், அட்வான்ஸ் forfeited டியூ டு ஃபெயிலியர் ஆஃப் நெகோஷியேஷன்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எ கேபிட்டல் அசெட் டு பி டாக்ஸபிள் அஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். செக்ஷன் 56 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 9. இது வந்து இதில் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம அட்வான்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கோம். பர்டிகுலராக வந்து கேபிட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நம்ம ஏதாவது அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கி வச்சுட்டு அந்த நெகோஷியேஷனில் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிட்டு நம்ம வந்து பேரம் பேசும்போது ஏதோ வந்து கொடுக்கல, சப்போஸ் அந்த டிரான்சாக்ஷனே வந்து நடக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து அந்த ரிசீவர்கிட்டயே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து அந்த ரிசீவர் கையில் டாக்ஸபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இந்த அமௌண்ட் வந்து எப்போ வாங்கியிருக்காங்கிறத வச்சு பிரிக்கிறாங்க. ப்ரையர் டு 1/4/2014க்கு முன்னாடியே வாங்கிட்டாங்கன்னா வேற மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2014க்கு அப்புறமாவோ அந்த டேட்லேயே வாங்கியிருக்காங்கன்னா வேற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரையர் டூவில் பார்த்துடலாம். ப்ரையர் டூவில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி அந்த மாதிரி அட்வான்ஸ் அமௌண்ட் ஏதாவது வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகும்போது அந்த பர்டிகுலர் அசெட்ல இருந்து கேபிட்டல் கெயின் as per செக்ஷன் 51 படி அரைஸ் ஆகும்போது அந்த காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷன்ல இருந்தோ இல்லை ரிட்டர்ன் டவுன் வேல்யூ, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இதில் இருந்து அவங்க வந்து கழிச்சுக்கிறாங்க. ஒருவேளை அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டாக இருக்குதுன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ல இருந்து அந்த காஸ்ட்ல இருந்து கழிச்சுக்கிறாங்க. இது வந்து 1/4/2014க்கு முன்னாடி வாங்கும்போது. ஆன் ஆர் ஆஃப்டர்ல வாங்கும்போது மேட்ரு வந்து ரொம்ப சிம்பிள். இதை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல நம்ம போட்ட வேண்டியதான். காஸ்ட்ல இருந்தெல்லாம் டிடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அசஸியோடைய டோட்டல் இன்கம்ல இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் நம்ம கொண்டு வந்துடலாம்.
அடுத்தது ஆறாவதுலது பார்க்கலாம். எனி சம் ஆஃப் மணி ஆர் வேல்யூ ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி ரிசீவ்டு வித்தவுட் கன்சிடரேஷன் ஆர் ஃபார் இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன் டு பி சப்ஜெக்ட் டு டேக்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ரெசிபியன்ட். செக்ஷன் 56 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 10. இந்த செக்ஷன் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கூட பழக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா கிஃப்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்லாம் சில எக்ஸம்ஷன் உண்டு அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படி தானே. ஸோ இப்போ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மணியாக ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி? ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுல இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, மூவபிள் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அதுலேயே வித்தவுட் கன்சிடரேஷன், எந்தவித கன்சிடரேஷனும் கொடுக்காம, அல்லது இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து பத்தாமல் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக வந்து கொடுத்துருக்குறாங்க, அதை எதை வச்சுலாம் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சம் ஆஃப் மணி. கேஷ் ஆட்டே கொடுக்குறாங்க. ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு கேஷாக கொடுக்கும்போது எப்படி ட்ரீட் பண்ணணும், அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ்டு வித்தவுட் கன்சிடரேஷன் அண்ட் எந்தவித மதிப்புமே இல்லாமல் நம்ம சும்மா வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னா அக்ரிகேட்டட் வேல்யூ வந்து எக்ஸீட்ஸ் ₹50,000 தாண்டிட்டு அப்படின்னு சொன்னால் மொத்த அமௌண்ட்டுமே வந்து நம்மளுக்கு டாக்ஸபிள். சில இடத்துல நம்ம பார்த்துருப்போம் எக்ஸஸ் அமௌண்ட் மட்டும் டாக்ஸபிள் அப்படிங்கிறது. இந்த இடத்துல வந்து மொத்த அமௌண்ட்டுமே வந்து நம்மளுக்கு டாக்ஸபிள். 50,000 வரைக்கும் தான் ஒருத்தங்க இன்னொருத்தங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை அதுக்கு மேலே ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா அமௌண்ட்டுமே நம்மளுக்கு வந்து டாக்ஸபிள். Next, immovable property, land or building or both. If an immovable property is received without consideration, ஒரு லேண்டையோ அல்லது பில்டிங்கையோ எந்தவித கன்சிடரேஷனும் கொடுக்காம நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ என்னவா இருக்குதோ அதை கவனிக்கணும். அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 50,000 விட தாண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து டாக்ஸபிள். இந்த செக்ஷனில் பேஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த 50,000 தான். அந்த 50,000 விட தாண்டுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து டாக்ஸபிள். அதை எதை கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். அதுவே இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன், அதாவது கன்சிடரேஷன் கொடுக்காம இல்லை ஆனால் ஏதோ கொஞ்சம் சம் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னா எதையும் கம்பேர் பண்ணுறாங்க. அந்த கன்சிடரேஷனையும் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அந்த வேல்யூ அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து 50,000 விட தாண்டியோ ஹையர் ஆஃப் மோர் தென் தி ஹையர் ஆஃப் 50,000 விட தாண்டியோ இல்லை 5% ஆஃப் கன்சிடரேஷனை விட தாண்டியோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் அந்த எக்ஸஸ் அமௌண்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு டாக்ஸபிள். எக்ஸஸ் அமௌண்ட்னா இந்த கன்சிடரேஷனுக்கும் ஸ்டாம்ப் வேல்யூக்கும் இடைப்பட்ட அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு டாக்ஸபிள். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துடலாம். மிஸ்டர் எக்ஸ் பர்ச்சேஸ்ட் எ லேண்ட் ஃபார் ₹5 lakhs வாங்கியிருக்கிறாரு. 5 லட்ச ரூபா கன்சிடரேஷன் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. அண்ட் அட் தி டேட் ஆஃப் தி ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆஃப் தி லேண்ட் அட் ₹7 lakh. அந்த டேட்டில் அந்த லேண்டனுடைய ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து 7 lakhs இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த 7 lakhsக்கும் 5 lakhsக்கும் இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவை வந்து மீட் பண்ணிட்டு 50,000 விட தாண்டி தான் இருக்குது. அடுத்து கன்சிடரேஷனில் 5%. 5 lakhs into 5%, 25,000. இந்த ரெண்டுத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு 50,000 and 25,000 மோர் தென் தி ஹையர் ஆஃப். இந்த 50,000 இல்லை இந்த 25,000, இந்த இடத்துல 25,000 அப்படி தானே. இந்த ரெண்டு அமௌண்ட்டை விட தாண்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கும் இந்த பர்ச்சேஸ்டு இந்த கன்சிடரேஷனுக்கும் இடைப்பட்ட அந்த அமௌண்ட் வந்து டாக்ஸபிள். அப்போ இந்த கேஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ₹2 lakhs வந்து டாக்ஸபிள். Next, value to be considered where the date of agreement is different from the date of registration. இது நிறைய டைமிங்கில் வந்து பாசிபிலிட்டி. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம அக்ரிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டே போட்டிருந்திருப்போம். நம்மளுக்கு வந்து தெரியும் முடிவாயிரும் இந்த இடம் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சம் அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்குறதுக்கு தயாராக இருப்போம். அந்த இடம் வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டாச்சு. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஃபுல் செட்டில்மெண்ட் எல்லாம் முடிச்சு நம்ம பேரில் வந்து அந்த டீடு வரதுக்கான அந்த டைமிங் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் டைம் கேப் வந்து நம்மளுக்கு இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த டேட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ டேட் ஆஃப் தி அக்ரிமெண்ட்டை தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட் ஆஃப் தி அக்ரிமெண்ட்டை எடுக்கிறதுக்கும் சில க்ரைட்டேரியா வந்து இருக்குது. என்ன க்ரைட்டேரியா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அந்த அக்ரிமெண்ட் டேட்டில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறோம் கன்சிடரேஷன் ஆட்டு அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஃபிக்ஸ் பண்ணினது மட்டும் இல்லை, மொத்தமாகவோ இல்லை பார்ட் அமௌண்ட்டோ நம்ம வந்து அவருக்கு கொடுத்துருக்கணும். ப்ரொவைடட் ஹோல் ஆர் பார்ட் ஆஃப் தி கன்சிடரேஷன் ஹாஸ் பீன் பெய்டு பை வே ஆஃப். இதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த கன்சிடரேஷன் வந்து செல்லுபடி ஆகாது. பை வே ஆஃப் an account payee check or account payee bank draft.
or by use of electronic clearing system அதாவது ECS or through such prescribed electronic mode on or before the date of agreement. அந்த agreement dateக்கு முன்னாடியோ இல்லை அந்த agreement dateலையோ இந்த மாதிரி வழியில் அவங்க வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது அப்போ நம்ம வந்து அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அட் தி டேட் ஆஃப் அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கம்பேரிசனுக்கு வந்து அதை நம்ம எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம அதை வந்து எடுக்க முடியாது. என்னைக்கு ஃபுல் கன்சிடரேஷன் வந்து செட்டில் ஆகுதோ, என்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுதோ அந்த டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ இது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். மிஸ்டர் ஹரி, எ ப்ராப்பர்ட்டி டீலர், சோல்ட் எ பில்டிங் இன் தி கோர்ஸ் ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் ராஜேஷ், ஹூ இஸ் எ டீலர் இன் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ். இப்போ ஹரி அப்படிங்கிறவர் தான் வந்து ராஜேஷுங்கிறவருக்கு கொடுக்குறாரு. ஹரி யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டீலர். இந்த மாதிரி லேண்ட் வாங்கி விற்கிறது தான் அவருடைய வேலை. அப்போ அது வந்து அவருடைய இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ராஜேஷ் யாருன்னு பார்த்தோன்னா அவரும் ஒரு டீலர் தான். ஆனால் ப்ராப்பர்ட்டி டீலர்லாம் கிடையாது, ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ்னுடைய டீலர். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? ஃபார் ₹90 lakh on 1/1/2020 when the stamp duty value was ₹150 lakhs. 90 lakhs இருக்கக்கூடிய அந்த கொடுத்த அந்த டேட்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இருந்திருக்கு அப்படின்னா 150 lakhs வந்து இருந்திருக்கு. தி அக்ரிமெண்ட் வாஸ் ஹவவர் என்டர்டு இன்டு ஆன் 1/9/2019 when தி ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வாஸ் 140 lakhs. அப்போது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே அக்ரிமெண்ட் நடந்துட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இன்னொன்று அந்த டேட்டில் 140 lakhs வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இருக்குது. மிஸ்டர் ஹரி had received a down payment of 15 lakhs by a crossed check from Rajesh on the date of the agreement. அந்த டேட் ஆஃப் தி அக்ரிமெண்ட்டில் மிஸ்டர் ஹரி வந்து 15 லட்ச ரூபா ராஜேஷ் கிட்ட இருந்து அக்கௌண்ட் பே செக் கிராஸ்டு செக் மூலமாக வாங்கிக்கிட்டாரு. நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் தி டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹரி அண்ட் ராஜேஷ். ரெண்டு பேருடைய கையிலையும் டாக்ஸ் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். அஸ்யூமிங் தட் மிஸ்டர் ஹரி ஹாஸ் பர்ச்சேஸ்டு தி பில்டிங் ஃபார் ₹75 lakhs on 12th July 2018. இந்த ஹரி வந்து அந்த பில்டிங்கை 75 lakhsக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது. அக்யூசியேஷன் காஸ்ட் வந்து 75 lakhs. Would your answer be different if Hari was a share broker instead of a property dealer? ஒருவேளை இந்த ஹரி அப்படிங்கிற அந்த பர்சன் ப்ராப்பர்ட்டி டீலராக இல்லாமல் ஷேர் புரோக்கராக இருந்தார்னா நம்மளுடைய டீலிங் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். கேஸ் 1 வந்து டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் இஃப் மிஸ்டர் ஹரி இஸ் ஏ ப்ராப்பர்ட்டி டீலர். ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டி டீலராக வச்சு அவருடைய டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்னங்கிறது கேட்டிருக்கிறாங்கல்ல, அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஒருவேளை ஷேர் புரோக்கராக இருந்தால் எப்படிங்கிறது நம்ம அடுத்த கேஸில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு செல்லர் சைடில் இருந்து மிஸ்டர் ஹரி, இது வந்து பையர் சைடு மிஸ்டர் ராஜேஷ். செல்லர் சைடில் நம்ம பார்க்கும்போது அவர் வந்து ஒரு பிஸ்னஸ், இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் அவருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சம்மில் நம்ம பார்த்தோன்னா அக்ரிமெண்ட் டேட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டும் வேறு வேறு இருக்குது. அக்ரிமெண்ட் டேட்டில் என்ன ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூனா 140 lakhs இருக்குது. அந்த அக்ரிமெண்ட் டேட்லேயும் 15 lakhs வந்து பே பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னா கிராஸ்டு செக்காக வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அக்கௌண்ட் பே செக்காவோ இல்லை டிராஃப்டாவோ இசிஎஸ்ஸாவோ இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம இந்த அக்ரிமெண்ட் டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை வந்து கம்பேரிசனுக்கு எடுத்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த 15 lakhs ஈவன் தோ கொடுத்துருந்தாலும் அந்த டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை நம்மளால எடுத்துக்க முடியாது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது அவருக்கு வந்து பிஸ்னஸ் இன்கம் செக்ஷன் 43C படி அவருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் இன்கமாக தான் வரும். இதில் நிறைய வந்து நம்ம எழுதணும். இதில் இவ்வளோ நேரம் நம்ம இங்கே பார்த்தோம்ல, இந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷனையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த அக்கௌண்ட் பே செக் ஆன் அக்கௌண்ட் பே பேங்க் டிராஃப்ட் இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் நம்ம எழுதிட்டு தான் ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கணும். நான் அந்த இடத்துல இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் பழையபடி எழுத போகிறதில்ல. எவ்வளோ அமௌண்ட் ஆக்சுவலாக டேக்ஸபிளோ அது மட்டும்தான் எழுத போகிறேன். ஆன்சரில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து கன்சிடரேஷனுக்கும் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த அமௌண்ட் 50,000 விட தாண்டி இருக்குது. அண்ட் 105%, அதாவது 5% விடையும் நம்மளுக்கு தாண்டி இருக்குது. ஸோ அந்த சிச்சுவேஷனால் நம்ம வந்து கண்டிப்பாக இதுக்கான டாக்ஸபிள் அமௌண்ட் வந்து கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி தானே? அந்த அமௌண்ட்டுக்குள்ளே 50,000க்குள்ளாடி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவையில்லை. இது 50,000 விடையே தாண்டி இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து இது இவளுக்கு டாக்ஸபிள் தான். ஆனால் இது வந்து இவருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் இன்கம். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில் எல்லாமே நம்ம எழுதிட்டு இது கிராஸ்டு செக்கா இருக்கிற ஒரு காரணத்தினால அந்த டேட் ஆஃப் அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதையும் எழுதிடணும். கடைசியாக நம்ம பார்த்தோம்னா எதையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ₹150 lakhs அட் தி டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். ஏன்னா நம்மளுக்கு இந்த இடம் வந்து செல்லாப்படியாக ஆயிடுச்சு. 140 lakhsல வந்து நம்ம போட முடியாது. அதுக்கும்
150 lakhsக்கும் அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறாரு, இது வந்து ஒரு பிஸ்னஸ் இன்கம் அப்படிங்கிறதுனால அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறாரு, 75 lakhsக்கு தான் வந்து வாங்கியிருக்கிறாரு. அப்போது காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷனுக்கும் அந்த காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷனுக்கும் எவ்வளோ ருபீஸ் வந்து சேல்ஸ் நடந்திருக்கு அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோம். இந்த சேல்ஸில் வந்து நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை தான் வந்து எடுத்துக்கிறோம், அப்படி தானே. ஸோ இந்த 75 lakhs மைனஸ் இது பிஸ்னஸ் இன்கமாக இருக்கிறங்காட்டிலும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வருது. rupees 75 lakhs as business income. இதுவே பையருடைய சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து எப்பவும் போல தான் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கும் கன்சிடரேஷனுக்கும் இடையில எவ்வளோ டிஃப்ரெண்ட். ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து 150 lakhs மைனஸ் rupees 90 lakhs தான் அவருடைய கன்சிடரேஷன். ஸோ அதனால் பேலன்ஸ் வந்து 60 lakhs இருக்குது. 60 lakhs வந்து இவருக்கு கேபிட்டல் கெயின் செக்ஷனில் வந்து இவருக்கு டாக்ஸபிள். செக்ஷன் 56 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 10 படி இவருக்கு வந்து டாக்ஸபிள். இதுக்கு அடுத்தது ஷேர் புரோக்கராக இருந்தால் என்ன மாதிரிங்கிறத பார்க்கலாம். கேஸ் 2 டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் இஃப் மிஸ்டர் ஹரி இஸ் ஏ ஸ்டாக் புரோக்கர். செல்லர் சைட்லேயும் பையர் சைட்லேயும் வந்து சேம் ட்ரீட்மெண்ட் தான் நம்மளுக்கு வரும். அங்கே என்ன பார்த்தோமோ அதுதான், ஆனால் என்ன ஹெட்டு மட்டும் மாறும். செல்லர் சைடில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு பிஸ்னஸ் இன்கமாக இருந்துச்சு, இப்போ வந்து கேபிட்டல் கெயின்லேயே வந்துடும். அமௌண்ட் நம்ம பார்த்தோன்னா ரெண்டுமே ஒன்று தான். அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறாரு மைனஸ் எவ்வளோக்கு கொடுத்துருக்கிறாரு இப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது 75 lakhs தான் வந்து அவருக்கு டாக்ஸபிளாட்டு நம்மளுக்கு வரும். இவர் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த 60 lakhs தான் வந்து டாக்ஸபிள். ரெண்டுத்துலேயும் ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்று தான். அடுத்தது இஃப் தி ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்பியூட்டட் பை தி அசஸி. அந்த அசஸி வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறாரு, அந்த இம்மூவபிள் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவில் வந்து ஏதோ கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த அசஸிங் ஆஃபீஸர் வந்து வேல்யூவேஷன் ஆஃபீஸரை வச்சு வேல்யூ பண்ணுவார். ஒருவேளை அந்த வேல்யூ வந்து லெஸ் தென் தி ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வேல்யூவே கூட அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய டிட்டர்மினேஷனுக்காக வந்து எடுத்துக்கிறாங்க இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி பையர். கம்மியாக இருந்துச்சுன்னா அசஸி சைடில் வந்து நல்லது தான். அடுத்தது மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தென் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி இஸ் ரிசீவ்டு வித்தவுட் கன்சிடரேஷன், மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வந்து வித்தவுட் கன்சிடரேஷனுக்கு வாங்குறோம். அங்கே வந்து நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ கூட கம்பேர் பண்ணோம், இங்கே வந்து நம்ம ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கூட கம்பேர் பண்ண போகிறோம். அக்ரிகேட்டட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எக்ஸீட்ஸ் rupees 50,000 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டாக்ஸபிள். அதுவே ஃபார் இன்அடிக்குவேட் கன்சிடரேஷனாக இருக்குதுன்னா இங்கே வந்து ரொம்ப சிம்பிள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி கன்சிடரேஷன் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ, கன்சிடரேஷன் அண்ட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 50,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டாக்ஸபிள். அங்கே தான் 50,000 அல்லது வந்து அந்த 5% ஆஃப் கன்சிடரேஷன் இதெல்லாம் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்கே ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 50,000 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டாக்ஸபிள் தான். அங்கே ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ, இங்கே ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததையே ஒரு டேபிள் மாதிரி பார்த்துடலாம். மணி வச்சு பார்க்கும்போது 50,000 விட தாண்டி இருந்துச்சுன்னா ஹோல் அமௌண்ட் டாக்ஸபிள். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னா வித்தவுட் கன்சிடரேஷன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 50,000 தாண்டிச்சுன்னா டாக்ஸபிள். இன்அடிக்குவேட் கன்சிடரேஷனாக இருக்குதுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து 50,000 இல்லை 5% ஆஃப் கன்சிடரேஷனையோ தாண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூக்கும் கன்சிடரேஷனுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து டாக்ஸபிள். இதுவே மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்குதுன்னா வித்தவுட் கன்சிடரேஷன் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 50,000 விட தாண்டிச்சுன்னு சொன்னால் டாக்ஸபிள். இன்அடிக்குவேட் கன்சிடரேஷன்னா அந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூக்கும் அந்த கன்சிடரேஷனுக்கும் இடையில 50,000 விட தாண்டிச்சு அப்படின்னு சொன்னால் டாக்ஸபிள். இதை தாண்டி நம்ம பார்த்தது வந்து வேல்யூ டு பி டேக்கன் அட் தி டேட் ஆஃப் தி அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில க்ரைட்டீரியாலாம் பார்த்தோம். அதெல்லாம் மீட் பண்ணியிருந்தால் தான் நம்மளால் அந்த டேட் ஆஃப் தி அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவை கம்பேரிசனுக்கு எடுத்துக்கிட முடியும். அடுத்தது அசஸிங் ஆஃபீஸர் வந்து அந்த வேல்யூவேஷன் ஆஃபீஸரை வச்சு ஏதாவது வேல்யூ பண்ணுற ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னா அதை வேல்யூ பண்ணி அந்த வேல்யூவே கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகபிலிட்டி ஆஃப் செக்ஷன் 56 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 10. இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒன்லி அப்ளை டு ப்ராப்பர்ட்டி விச் இஸ் இன் தி நேச்சர் ஆஃப் கேபிட்டல் அசட் ஆஃப் தி ரெசிபியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெசிபியண்ட்டுக்கு அது கேபிட்டல் அசட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாட் இன் ஸ்டாக் இன் ட்ரேடாக இருக்கக்கூடாது. அதாவது பிஸ்னஸ் டைமிங்கில் நடக்கும் தெரியுமா, அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக இருக்குது, ரா மெட்டீரியலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் ஆஃப் எனி பிஸ்னஸ் ஆஃப் ரெசிபியன்ட் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கிட
அதை வந்து எடுத்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேபிட்டல் அசெட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பீயிங் லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத், ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ், ஜுவல்லரி, ஆர்காலஜிக்கல் கலெக்ஷன்ஸ், டிராயிங்ஸ், பெயிண்டிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ் ஆர் அண்ட் எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஆர் பில்லியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கேபிட்டல் அசெட்டில் வரும். இதெல்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அப்ளிகபிள். இந்த செக்ஷன் 56 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 10 வந்து வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அந்த 50,000 விட தாண்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு நம்ம டாக்ஸ் இல்லையாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டாக் இன் ட்ரேடாவோ ரா மெட்டீரியலாவோ அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டைமிங்கில் 56 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 10 வந்து வராது. இதுக்கு முன்னாடி நம்ம கேஸில் பார்த்தோம்னா அந்த ராஜேஷ்க்கு வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம கேபிட்டல் கெயினுக்கு கீழே கொண்டுட்டு வரல, பிஸ்னஸ் இன்கமாக தான் நம்ம ட்ரீட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் அப்ளிகபிலிட்டி ஆஃப் செக்ஷன் 56 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 10. எனி சம் ஆஃப் மணி ஆர் வேல்யூ ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி. யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணினாலும் 50,000க்கு மேலே தாண்டி இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து அந்த ஒரே ஒரு க்ரைட்டேரியாவை வச்சுட்டு நம்ம டாக்ஸபிளாக இல்லையான்னு முடிவு பண்ண முடியாது. அதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஏதாவது ரிலேட்டிவ் கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, ஏதாவது ட்ரஸ்ட் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து டாக்ஸபிள் கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த 56 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 10 வந்து நாட் applicable situation என்னென்னலாம் from any relative அப்படின்னா யாரு அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இண்டிவிஜுவலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா spouse of the individual, brother or sisters of the individual, அதாவது அந்த ஸ்பௌஸினுடைய இண்டிவிஜுவலுடைய பிரதர் அல்லது சிஸ்டர். அடுத்தது பிரதர் ஆர் சிஸ்டர்ஸ் ஆஃப் தி ஸ்பௌஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல், பிரதர் ஆர் சிஸ்டர்ஸ் ஆஃப் தி எய்தர் ஆஃப் தி பேரண்ட்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல். நம்மளுடைய பேரண்டோடைய சிஸ்டர் ஆர் பிரதர் யாராவது இருக்கிறாங்க, பெரியப்பா அந்த மாதிரி பிரதர் ஆர் சிஸ்டர் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அதுவும் வந்து நம்ம ரிலேட்டிவ்குள்ளே தான் வருது. எனி லீனியல் அசண்டன்ட் ஆர் டிசண்டன்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல், அந்த வம்சாவளியாக வருதாங்கல்ல அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அந்த லீனியல் அசண்டன்ட் ஆர் டிசண்டன்ட் ஸ்பௌஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவலுக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பௌஸ் ஆஃப் எனி of the persons referred in section 1 to 6 வரைக்கும், இந்த 1 to 6 வரைக்கும் ஏதாவது யாருக்கு ஸ்பௌஸ் இருப்பாங்கல்ல அதையும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் வந்து இண்டிவிஜுவலுக்கு. ஒருவேளை HOF இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எனி மெம்பர் தேராஃப் அப்படிங்கிறத முடிச்சாச்சு. ஏன்னா யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மணி வேணாலும் ப்ராப்பர்ட்டி வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து டாக்ஸபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது situation on the occasion of the marriage timingல நடக்குது அப்படின்னு சொன்னா marriage of the individual under a will or by way of inheritance. ஏதாவது அவங்களே நினச்சி கூட கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை இன்ஹெரிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து பரம்பரை யாராவது வரும்ல அந்த மாதிரி. in condemnation of death of a payer or donor as the case may be from any local authority. அடுத்தது from any fund or foundation or university or other educational institutions or hospital or other medical institutions or any trust or institutions. இதுக்கு வந்து செக்ஷன் வந்து எதை ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 10 சப்செக்ஷன் 23C வந்து ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஜென்ரலாகவே வந்து இந்த அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்லாம் இருக்கலாம், ட்ரஸ்ட் ஆர் இன்ஸ்டியூஷன் ரிஜிஸ்டர்டு அண்டர் செக்ஷன் 12A கீழே தான் நிறைய வந்து ட்ரஸ்ட் வந்து எல்லாமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. வித்தவுட் அதாவது கவர்மெண்ட் இல்லாத ட்ரஸ்ட் எல்லாமே வந்து பிரைவேட் ட்ரஸ்ட் எல்லாமே வந்து 12A கீழே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கிளைமிங் செக்ஷன் அப்படி நம்ம பார்த்தோம்னா அது வந்து அவங்களுக்கு 11 இருக்கும். செக்ஷன் 11க்கு கீழே கிளைம் பண்ணிக்குவாங்க. இப்போ 10 சப்செக்ஷன் 23C அப்படிங்கிறது என்னன்னா கவர்மெண்ட் இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து சில ஸ்பெசிஃபைடு எக்ஸம்ஷன் எடுக்கக்கூடிய அந்த செக்ஷன் தான் வந்து 10 சப்செக்ஷன் 23 அந்த சீரியஸில் வந்து அது வரும். அந்த மாதிரி இப்போ ட்ரஸ்ட்டு இன்ஸ்டியூஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் மோட்டிவேஷனில் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியதுக்காண்டி ஒரு எஜுகேஷ்னலாவோ ஹாஸ்பிட்டலாவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க மக்களுக்கு பண்ணக்கூடியது வந்து டேக்ஸ் வந்து பிடிக்கக்கூடாது. அதனால தான் அவங்கக்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து டாக்ஸபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த செக்ஷனில் எல்லாத்துலேயுமே வந்துருக்கும். பை ஃபண்ட் ஆர் எனி ஃபண்ட் இது வந்து 23C மட்டும் குறிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ட்ரஸ்ட் ஆர் ஃபவுண்டேஷன் இதே மாதிரி தான். இது வந்து இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சப் கிளாஸஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பற்றி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த செக்ஷனில் சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும், அந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி அவங்க யாருக்கு கொடுக்குறாங்களோ அது வந்து டாக்ஸபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே ப்ரீஃபாக வந்து இந்த செக்ஷனில் வந்து கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு
இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பை வே ஆஃப் டிரான்சாக்ஷன் நாட் ரெக்கார்டட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். இது என்ன அப்படின்னு சொன்னால் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கும், ஆனால் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு அன்டிவைடட் ஃபேமிலிக்குள்ளே ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்குள்ளாடியே ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபரே கிடையாது. ஆனால் பட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு போயிருக்கும். அதே மாதிரி தான் இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா ஹோல்டிங் கம்பெனிக்கும் சப்சிடரி கம்பெனிக்கும் இடையில கொடுத்துருக்காங்க. டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி ஆர் ப்ராப்பர்ட்டி பிட்வீன் எ ஹோலி ஓன்டு subsidiary company and its holding company. அடுத்தது between a holding company and its wholly owned Indian subsidiary company. அடுத்தது அதே மாதிரி தான் between a subsidiary company and its 100% Indian holding company. இது எல்லாமே வந்து shall not be subject to tax. இதெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபராக கன்சிடர் பண்ணி அதுக்கு டேக்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்தோன்னா ஃப்ரம் அன் இண்டிவிஜுவல் பை எ ட்ரஸ்ட் கிரியேட்டட் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு சோலி ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் ரிலேட்டிவ் ஆஃப் தி இண்டிவிஜுவல். இது என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபேமிலி ட்ரஸ்ட் வந்து இருக்கும். அந்த ஃபேமிலி ட்ரஸ்ட்டுக்குள்ளாடி செட்டிலர் இருப்பார், ட்ரஸ்டீஸ் இருப்பாங்க, பெனிஃபிஷரிஸ் இருப்பாங்க. அந்த ஃபேமிலியுடைய அசட்டை பாதுகாக்கிறதுக்காக, பரம்பரை சொத்தை பாதுகாக்கிறதுக்காகவோ இல்லை அவங்க சம்பாதிச்ச சொத்தை பாதுகாக்கிறதுக்காகவோ அவங்க வந்து ஃபேமிலி ட்ரஸ்ட் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு லீகல் அட்வைஸரை வச்சு அக்கௌண்ட்ஸ் ஆளெல்லாம் வச்சு அவங்க வந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க. இது பெரும்பாலும் எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஏதாவது பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் லாஸை வந்து பிஸ்னஸ்னுடைய அசட்டை மீட் பண்ணுறது மட்டும் போதாமல் ஃபேமிலியில் இருக்கக்கூடியதையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் அவருடைய பர்சனல் சொத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சிச்சுவேஷனில் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷனில் இது ஃபேமிலி ட்ரஸ்ட் படி இது பாதுகாப்பாக இருக்கும். பிஸ்னஸ்க்கு இருக்கக்கூடிய லாஸ் பிஸ்னஸ் லாஸ் தான். அதை நம்மளால் பர்சனல் சொத்தை வச்சு டேலி பண்ண முடியாது. ஸோ அப்படி ஏதாவது இருக்கக்கூடிய டைமிங்கில் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அதையே நம்ம வந்து இந்த மாதிரி டேக்ஸுக்குள்ளே கொண்டுட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் சச் கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் டு சட் கண்டிஷன்ஸ் அஸ் மே பி ப்ரெஸ்கிரைப்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் எல்லாம் இந்த பர்சன் கிட்ட இருந்து நம்மளுக்கு வருது அப்படின்னா அது 56 subsection 2 class 10 படி நம்ம டேக்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது வந்து இதுதான். காம்பன்சேஷன் ஆர் எனி அதர் பேமெண்ட் ரிசீவ்டு இன் கனெக்ஷன் வித் டெர்மினேஷன் ஆஃப் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் செக்ஷன் 56 subsection 2 class 11. அதாவது ஏதாவது காம்பன்சேஷன் தர வேண்டியது இருந்தாலும் சரி டியூ டு ஆர் ரிசீவ்டு பை எனி பர்சன் பை வாட் எவர் நேம் கால்டு டெர்மினேஷன்னாலேயோ இல்லை அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஏதாவது மாடிஃபிகேஷன்னாலேயோ அந்த இதில் இருந்து நம்மளுக்கு கிடைக்குது, அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது செக்ஷன் 56 subsection 2 class 10 11 படி நம்மளுக்கு இங்கே டாக்ஸபிள். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த ஹெட்ஸ் எல்லாமே இந்த ஹெட்ஸில் ஏதாவது இன்கம் வந்துச்சு அப்படின்னாலே அது டேரெக்டாக நம்மளுக்கு வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் தான் வரும். இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து வேறு ஏதாவது ஹெட்டில் சார்ஜ் ஆகாமல் விட்டுருந்துச்சுன்னா அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் வரதா இருக்கட்டும், டிடக்ஷன்ஸ் அண்ட் நான் டிடக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸ்லையும் கேட்கலாம், இல்லை எனக்கு மெயிலும் கூட நீங்கள் பண்ணலாம். மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதனுடைய பார்ட் 1 வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எந்த பார்ட் எத்தனை வீடியோ வந்து வந்தாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.